இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் வறுமையில் வாடுவதற்கு காரணம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டை மட்டும் மாற்றுறது, 3 நாளைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அப்படியே போடுறது, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஜீன்ஸ் மேலே மட்டும் டிஷர்ட்டையும் ஷர்ட்டையும் மாற்றுறது. அவன் லைஃப்பில் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லாயிருக்கும். உடைந்த பொருட்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக பண உறவு தடைபடும். நம்ம என்ன தான் சொன்னாலும் மக்களுடைய மனநிலை என்ன? ஒரு பொருளை வாங்கி வைத்தால் உங்கள் வாழ்க்கை மாறட்டுன்னு சொன்னால் தான் வாங்கி வைப்பான். நம்ம சொல்கிற ஒரு செயல்முறை விளக்கங்கள்லாம் புரிஞ்சு அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரது 100ல் 10 பேர் கூட இருக்காது. உள்ளங்கையில் தான் உங்களுடைய தலைவிதி இருக்க வேண்டிய, தலையில் கிடையாது. தலைவி வீட்டிலலாம் ஃபஸ்ட்லாம் வாசலுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளை தடவி குங்குமம் வைப்பாங்க, அப்புறம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்தாங்க, இப்போ வைக்கிறதே விட்டாங்க. முன்னோர்கள் செய்த அனைத்து விஷயத்துலையும் ஒரு காரிய காரணம். மனைவி கூடவே இருங்க, ஆனால் மனைவி கூட ஒன்றா இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். இப்படி ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா ஒரு புக்குலேயோ ஒரு மூல நூல்லையோ ஒரு ஜோதிட நூல்லையோ நீங்கள் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கிடையாது. இப்போ ரத்தன் டாட்டா மணி பிளான்ட் வச்சாரா? எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்? தோனி வீட்டில் மணி பிளான்ட் வச்சாரா? ஜெயிச்சவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல படிக்கணும். ஒரு ஜோதிடராக இருந்தால் நீ கிரகத்தை பற்றிலாம் படிச்சுன்னு உட்காந்துன்னா மக்களை காப்பாற்ற முடியும். பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் அவர்களோட இணைந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஃபேன்ஸ்க்கு பணம் வரணும், செல்வம் வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்வீங்க? வீட்டில் போடாத துணி இருக்கக்கூடாது, உடைஞ்சி போன பொருட்கள் இருக்கக்கூடாது. நான் ஒரு 3 வருஷமாக ஒரு ஷர்ட்டு போடலைங்க, வீட்டு ஸ்லாஃப்லேயே இருக்குங்க, அது ஒரு நெகட்டிவ் ஏற்படுத்தும். யூஸ் பண்ணாத பொருட்கள் இருக்கக்கூடாது. எதுக்கு தீபாவளி பொங்கல்லாம் பெயிண்ட் அடித்து வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாங்க? ஒரு அசையாத பொருள் இருக்கும்போது அங்கே நெகட்டிவ் ஏற்படுத்திடும். பொருட்களை அசைக்க வேண்டும் என்பதற்காகவே ஃபங்க்ஷனை வச்சான் நம்ம முன்னோர்கள். புரியுதுங்களா? அப்போது அசையாத பொருட்கள் இருக்கக்கூடாது. கிழிஞ்ச ஆடைகள், உடைந்த பானைகள், உடைந்த குடங்கள், இந்தமாரி உடைந்த பிம்பமான எதுவும் இருக்கக்கூடாது. முதல் விஷயம், அது செல்வத்தை உள்ளே வரவழைக்காது. முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டினேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு போட்ட துணியை மறாத நாள் போடக்கூடாது. இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் வறுமையில் வாடுவதற்கு காரணம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டை மட்டும் மாற்றுறது, 3 நாளைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அப்படியே போடுறது, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஜீன்ஸ் மேலே மட்டும் டிஷர்ட்டையும் ஷர்ட்டையும் மாற்றுறது. அவன் லைஃப்பில் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா இருக்குங்க. ஏனென்றால் திருஷ்டியில் நூற்றுக்கணக்கான திருஷ்டிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த துணியில் ஒரு திருஷ்டியை நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரு நாள் போட்ட துணியை மறுநாள் போட்டோம். இப்போ பெரிய பெரிய பிக் ஷாட்லாம் எடுத்திங்கன்னா காலையில் ஒன்று, ஈவினிங் ஒரு ட்ரெஸ் மாற்றுருவாங்க, இல்லை காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்று மாற்றுவாங்க. இன்றைக்கும் இப்போவும். ஏன்னா துணியில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறது. இதை இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். கிழிந்த துணிகள், யூஸ் பண்ணாத துணிகள், உடைந்த பொருட்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக பண உறவு தடைபடும். இதை உண்மையாக நீங்கள் வைக்கணும். ரெண்டாவது, பணம் மிக அதிக அளவில் உங்களுக்கு பணம் சேர வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் என்பது 2ஆம் இடம் சொல்கிறோம். 2ஆம் இடம் தான் பேச்சு, 2ஆம் இடம் தான் உங்களுடைய வாக்கு, 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்கிறோம். இந்த 2ஆம் இடத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் இப்போ ஒரு லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட்டில் போய் கை வைக்கக்கூடாது. சுவிட்சில் போய் கை வச்சா தான் லைட் ஆஃப் ஆகும். நம்ம பண்ணுற தப்பு, நான் பிரச்சனை எங்கேவோ அங்கே போய் டைரெக்டாக முடிச்சேன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பண்ணக்கூடாது. எங்கே பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தீர்வு இருக்கும். லைட் ஆஃப் பண்ணால் சுவிட்சில் தான் கண்ட்ரோல் இருக்கும், லைட்டில் கிடையாது. ஒருத்தருக்கு பணம் வரலன்னா 2ஆம் இடத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, 8ஆம் இடத்துல தான் அதோடைய ரகசியம் ஒழிஞ்சிட்ருக்கும். 8ல் தான் ரகசியம் ஒழிஞ்சிட்ருக்கும். அப்போ 8ஆம் இடம்னா என்னன்னு முதல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணணும். 8ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் என்ன தொடர்பு? சில பணம் மிகப்பெரிய அளவில் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணாலே இந்த 8ஆம் இடத்தில் அவங்க பண்ண ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன தான் சொன்னாலும் மக்களுடைய மனநிலை என்ன? ஒரு பொருளை வாங்கி வைத்தால் உங்கள் வாழ்க்கை மாறட்டுன்னு சொன்னால் தான் வாங்கி வைப்பான். நம்ம சொல்கிற ஒரு செயல்முறை விளக்கங்கள்லாம் புரிஞ்சு அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரது 100ல் 10 பேர் கூட இருக்காது. ஆனால் அந்த 100ல் ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ண விட 4 பேர் பிக் ஷாட் ஆகிடுவாங்க, 4 பேர் ஜெயிச்சுவாங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும், பணம் உள்ள பொருளாதாரம் சேரணும். நான் நிறைய வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுடைய தலைவிதி என்பது தலையில் இல்லை, கையில் தான் இருக்குது, உள்ளங்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உள்ளங்கையில் தான் உங்களுடைய தலைவிதி இருக்க வேண்டிய, தலையில் கிடையாது தலைவிதி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பணத்தை நீங்கள்
மிகப்பெரிய அளவில் சேர்க்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க வேண்டும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, பண ஈர்ப்பு இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் சேர்க்காது. வீட்டில் கிழிஞ்சி துணி வச்சுக்கிட்டு நீ போய் லா ஆஃப் அட்ராக்ஷனில் உட்காந்துருந்தாலும் ஒன்றும் வேலைக்காகும். வீட்டிலலாம் ஃபஸ்ட்லாம் வந்து வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை தடவி குங்குமம் வைப்பாங்க, அப்புறம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்தாங்க, இப்போ வைக்கிறதே விட்டாங்க. அப்போ முன்னோர் ஏன் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சான்? இப்போ முன்னோர் முட்டாளா? இப்போ நம்ம பண்ணுறது சரின்னா முன்னோர் முட்டாளாக இருக்கணும், நம்ம பண்ணுறது தப்புன்னா முன்னோர் பண்ணது சரியாக இருக்கணும். எதனா ஒன்று அவங்க பண்ணது சரியாக இருக்கணும், நம்ம பண்ணுறது சரியாக இருக்கணும். இப்போ முன்னோர்கள் செய்த அனைத்து விஷயத்திலுமே ஒரு காரிய காரணம் உண்டு. பணத்தை மிகப்பெரிய அளவில் சேர்க்க வேண்டும் என்றால், மிகப்பெரிய அளவில் ஈர்க்க வேண்டும் என்றால், முதலில் ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் அமைதியை நாடி செல்ல வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு, நம்ம வீடியோவை குழந்தை முதல் வயதானவர்கள் பார்ப்பாங்க. ஒரு சில விஷயத்தை நான் பொது தளத்தில் சொல்வதற்கு யோசிப்பேன். எனக்கு சின்ன படிக்கிற பசங்க பார்ப்பாங்க, காலேஜ் பசங்க பார்ப்பாங்க. அந்த ஜோதிடம் வந்து விட்டால், டாக்டர்னு வந்துட்டால் ஒரு சில விஷயத்தை பேசி தான் ஆகும், அது அவங்களுடைய தொழில். அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன, 8ஆம் இடத்தில் கவனத்தை செலுத்துவது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் கடன் ஆகிட்டார், கோடிக்கணக்கில் கடன் ஆகிட்டார், அவருக்கு பணம் ஒரு தடைப்படுது. அவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு பணம் வந்தே தீர வேண்டும் என்ன சொல்கிறோம்? மனைவி கூடவே இருங்க, ஆனால் மனைவி கூட ஒன்றா இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதுதான் அந்த 8ஆம் இடத்துடைய ரகசியம், இதுதான் அந்த 8ஆம் இடத்துடைய மிகப்பெரிய சூட்சமமான விஷயம். இதுதான் நம் முன்னோர்கள் கையாண்டாங்க, முன்னோர்கள் பயன்படுத்திய விதம் இதுதான், அவங்களுடைய ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா ஒரு புக்குலேயோ ஒரு மூல நூல்லையோ ஒரு ஜோதிட நூல்லையோ நீங்கள் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கிடையாது. இருந்தால் தானே நீங்கள் பேச முடியும். அதனால் நான் ஒரு சில விஷயத்தை வந்து அவுட்லைனில் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு புரிஞ்சாலும், மனைவி கூடவே இருங்க, நம்ம மனைவி கூட ஒன்றா இருக்காதீங்கன்றதுக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படும் ஜோதிடத்தில். அது 2ஆம் இடத்தை மறைமுகமாக இயக்கும். 2க்கு 7 தான் 8ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில். ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிழிந்த ஆடை, உடைந்த பொருட்களை வீட்டிலேருந்து எடுத்துருங்க. பணத்தை உள்ளே கொண்டு வரது 2ஆம் இடம்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மறைமுகமாக 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம் என்னால் என்ன, 8ஆம் இடம் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் 8ஆம் இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதை ஒரு வாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பணத்தை எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நுணுக்கத்தை உங்களை அறியாமலே நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். பணம் உள்ளே வந்துட்டே இருக்கும். அதுதான் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் பண்ணுறது. எவ்வளோ இப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, மறுபடியும் தோக்கணும், மறுபடியும் ஜெயிக்கணும் தானே. ஒருத்தர் தொடர்ந்து ஜெயிக்கிறாருன்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கையாளுகிறார், ஏதோ ஒரு சூட்சமத்தை அவர் கையாளுகிறார். அதுதான் இந்த 8ஆம் இடம். ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார். அடுத்தபடி இந்த வாஸ்து செடி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட், அது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பண வரவு வரணும், செல்வம் வரணும் அப்படின்னா மணி பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு வீட்டில் செல்வம் வரணும் இல்லை பண வரவு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மணி பிளான்ட் அவங்க வச்சா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடக்கணும்? பணம் வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதான் சொல்கிறேனே, நம்ம எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் மக்களுடைய மனம் இதில் மாறிவிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். மணி பிளான்ட் விற்கிறவர் நல்லா இருப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் மணி பிளான்ட் வாங்கி வந்து வைக்கிறவர் நல்லா இருப்பாருங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லா இருப்பேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மணி பிளான்ட் வாங்கி வந்து வச்சா பணம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போது ஒரு மனிதன் வந்து பூஜருமே இல்லை. இப்போது ரத்தன் டாட்டா மணி பிளான்ட் வச்சாரா? எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனார்? டோனி வீட்டில் மணி பிளான்ட் இருக்கா? ஜெயிச்சவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல படிக்கணும். ஒரு ஜோதிடராக இருந்தால் நீ கிரகத்தை பற்றிலாம் படிச்சுன்னு உட்காந்துன்னா மக்களை காப்பாற்ற முடியாது. நான் டெய்லி இருந்தேன், செவ்வாய் இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் மாறிட்டார், இன்றைக்கி சூரியன் வந்து கேதுவோடைய பார்வையில், இதெல்லாம் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. ஒரு மனிதன் ஜெயிக்கிறான். ஒரு உலகத்தில் பலதரப்பட்ட மக்களில் ஒரு மனிதன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான். ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுறான், தோக்குறவன் என்ன பண்ணுறான், நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா உங்ககிட்ட என்ன கொடுக்குதோ அதை கூட டபுள் மடங்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும். அது எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போது
நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்குறதே நிப்பாட்டிடுவீங்க. இதுதான் உண்மை. இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், பணமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், எதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறதோ அதை விட 2 மடங்கு அது திருப்பி எடுத்துக்குன்ற ஒரு உண்மையை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறன்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு போயிடும். இன்பத்தில் சிரிக்காதவன் துன்பத்தில் அழாதவன் என்ற ஒரு மனநிலையை நீங்கள் எப்போ அடையிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் நடந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷம் அடைய மாட்டீங்க. இதுதான் உண்மை. அப்போது நம்ம முன்னோர்கள் சொன்ன ரகசியம் என்ன? எதை செய்தாலும் அதை செய்து கொண்டே இரு, அதில் ஒரு நாள் வெற்றி அடையாதுன்னு சொன்னாங்களே கண்டி, செஞ்சுட்டு வெற்றி அடைஞ்சிடும் சொல்லலை. சொல்கின்ற ஒரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய உண்மையும் நுணுக்கத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை செஞ்சுக்கினே ஒரு நாள் ஜெயிப்பேன். அந்த ஒரு நாள் 1 வருஷம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் வெற்றி உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். நம்ம தான் என்ன பண்ணிடுறோன்னா மணி பிளான்ட் வாங்கி வந்து வைக்கலாம், கருங்காலியை கையில் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுனா பணம் வந்துடும். எப்படி வரும்? எப்படி வரும்? பணம் எப்படி வரும்? எப்போ தனுஷ் ஒரு கருங்காலியை போட்டுன்னு ஒரு படம் நினச்சிட்டாரு, கொஞ்ச நாள் போட்டுருந்தார். அதுக்கப்புறம் கருங்காலி சரியான பிஸ்னஸ் ஆகிடுச்சு. கருங்காலி போட்டால் நம்மளும் ஆகிடலாம். சரி, இப்போ தனுஷோடைய லைஃப்பில் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தது. அப்போ அதேமாரி கருங்காலி போடுறவங்க லைஃப்பில் பிரச்சனை வரும்னு ஏன் யாருமே திங்க் பண்ணல? கருங்காலி ஒருத்தர் போட்டார், அவர் பணக்காரன் ஆகிட்டாருன்றதை மட்டும் திங்க் பண்ணுற மக்கள், தனுஷுக்கு வந்து அதே பிரச்சனை நம்மளுக்கும். இப்போ கருங்காலி என்பது ஒரு பணத்தை தருது. எப்படி தரும்? சும்மா பணம் கிரெடிட் ஆகிடுமா? அதுவே தானாக கிரெடிட் ஆகிடுமா? இப்போ நீங்கள் கருங்காலி போட்டுக்கோங்க, நான் கூட வாங்கி கொடுத்துட்றேன், நான் உடனே பே பண்ணிடுறேன், நீங்கள் ஷூட்டுக்கே போகாதீங்க, ஆனால் தானாக பணம் வரணும். எப்படி வரும்? வருமா? இது எல்லாம் நீங்கள் உங்களுக்கே ஏற்படுத்திக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களை நீங்களே மோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் நடந்துடும் அப்படின்னு நீங்களே உங்களை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொன்னீங்க. அண்ட் உங்கள் நேரத்தை எங்கள் கூட ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.